குவேக்கர்ஸ்னு அந்த காலத்தில் ஒரு குரூப் இருந்தது பாருங்கள். அவங்க வசனத்தை விட்டுட்டாங்க. ஆவியானவரை அவர் எனக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்திடுவார். இன்னர் லைட், எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும், ஒரு கர்த்தர் எனக்கு உள்ளத்தில் காமிச்சிருவாராக்கும், அது போதும், வசனம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. இன்றைக்கும் சிலர் அந்த குவேக்கர் மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்க பாருங்கள். அவங்க எல்லாமே கர்த்தர் எனக்கு சொல்லிடுவாருன்ற மாதிரி போகிறாங்க. வசனத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ரொம்ப டேஞ்சர். எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு நேரடியாக சொல்லிடுறாருன்னா அப்புறம் ஏதாவது ஒன்று அங்கே தப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அல்லது தப்பாக வேறு ஏதாவது ஒரு பூந்து அங்கே உங்களுக்கு சில காரியங்களை காட்டிக்கிட்டு இருக்குன்னா எப்படி தெரியும் அது தப்புன்னு உங்களுக்கு? வசனத்தோடு அது ஒத்து போகலன்னா அது தப்பு. வசனத்தை வச்சு தான் உங்களுக்கு கிடைக்கிற வெளிப்பாடே கரெக்டாங்கிறத நீங்கள் முதல்ல சொல்ல முடியும். ஆவியானவர் நடத்தலாம் உங்களை, ஆனால் ஆவியானவர் தான் நடத்தினாரா? எந்த ஆவின்னு பரிசோதித்து பார்க்க சொல்லியிருக்குது பைபிள், அது தெரியுமா உங்களுக்கு? எந்த ஆவின்னு டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்குது. இன்னும் கேட்டால் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னால் மற்றவர்கள்லாம் அதை நிதானிக்கணும்னு இருக்குது. யாராவது பண்ணுறாங்களா? யாரும் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் நிதானிச்சுக்கிறோம். கர்த்தர் தான் சொல்கிறாரு அவங்க மூலமாக, நீங்கள் சொல்கிறது கர்த்தருடைய வார்த்தை தானான்னு தெரியணும். நமக்கு எப்படி தெரியும்? கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு அதை நிச்சயமாக தெரியும். அப்போ கர்த்தருடைய வார்த்தையும் ஆவியும் பிரிக்கவே முடியாது நம்ம. அப்போ எல்லாம் வசனத்தின் மூலமாக தான் செய்கிறார். ஒரு சில வசனங்களை காண்பிக்கிறேன் பாருங்கள். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் எல்லாம் பாருங்கள். ரட்சிப்பு முதற்கொண்டு எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையால் தான் நடக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பரிசுத்தமாகுதலும் கர்த்தருடைய வார்த்தையினால் தான் நடக்குதுன்றது புரிஞ்சுக்குங்க. 1:21 ஆகையால் நீங்கள் எல்லாவது அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். 18 பாருங்க. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனானவர்களாகுவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். எப்படி நம்மளை மறுபடியும் பிறக்க செய்தார்? எப்படி மறுபிறப்பு நமக்கு உண்டாச்சு? சத்திய வசனத்தினாலே. எப்படி தொடர்ந்து வேலை செய்கிறாரு? உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள்னா எல்லா அழுக்கையும் துர்க்குணத்தையும் ஒழிச்சு உங்களை சுத்திகரித்து உங்கள் ஆத்தும ரட்சிப்பை உண்டு பண்ணுகிற வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கு. யாக்கோபின் புஸ்தகம் 1:23 பாருங்க. எண்ணத்திலானில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். வசனத்தை கேட்டதன்படி செய்யாதவன், சும்மா கேட்டு போகிறவன் எப்படி இருக்கான்? கண்ணாடியில் முகத்தை பார்க்குறான், தலை சீவி இல்லை, முகம் இதாக இருக்குது, அழுக்காக இருக்குது, எல்லாம் பார்க்குறான், ஆனால் அதை பற்றி ஒன்றுமே செய்கிறதில்லை. அவன் தன்னைத்தானே பார்த்து விடமிட்டு போன உடனே தன் சாயல் என்னது என்பதை மறந்து விடுகிறான். சுவாதீன பிரமாணம் ஆகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனை கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் கிரியில் பாக்கியவனாயிருப்பான். இப்போ வசனத்தை கேட்குறீங்க, கேட்ட உடனே அது கண்ணாடியில் பார்க்குற மாதிரி முகத்தை, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைங்கிறதெல்லாம் தெரியுது, எதை மாற்றணும்னு தெரியுது. பிரசங்கம் கேட்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது என்ன கோளாறு என்கிட்ட அப்படின்றது புரியுது நமக்கு. அதை சரிப்படுத்துகிறோம். சரிப்படுத்தலாம் கண்ணாடியில் முகத்தை பார்த்துட்டு ஒன்றும் செய்யாத ஆளை போல் நாம் இருக்கிறோம். அப்போ எப்படி மாற்றுறாரு கர்த்தர் நம்மளை? ஒருத்தனை மாற்றணும், சுத்திகரிக்கணும், அவனை சிறந்தவனாக மாற்றணும், சுத்தமானவனாக மாற்றணும், பரிபூர்ணமானவனாக மாற்றணும், சிறந்தவனாக மாற்றணும். எப்படி மாற்றுறாரு? வசனத்தின் மூலமாக தான் செய்கிறார். 2 தெசலோனிக்கேயருக்கு திருப்புங்க, 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும், எப்படி? ஆவியினாலே. எல்லாம் சொல்லுங்க, ஆவியினாலே. ஆவியானவர் எப்படி பரிசுத்தமாக்குறார்? சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஆவியானவரால் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், சத்தியத்தை விசுவாசிக்கிறோம். ரெண்டும் ஒன்றா தான் போகுது பாருங்கள். எப்போவுமே இயேசுவே இதை போதிக்கிறார். இயேசுவே இதை போதிக்கிற வசனத்தை காண்பிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இயேசு தம்மைத்தாமே விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள். எதில் நிலைத்திருந்தால்? என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்ன்றார். நமக்கு இருக்கிற கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியம் விடுதலை ஆக்கும்ன்றார். யோவான் 15:3 பாருங்கள். இயேசு சொல்கிறார்,
நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். உபதேசம் சுத்திகரிக்கிறது. என்ன நடக்குதுன்னு கவனிங்க. உபதேசம் சுத்திகரிக்கிறது. அந்த துணி துவைக்கிற ஒரு லேடியை பற்றி சொன்னேன் இல்லையா, அமெரிக்காவில் கேள்விப்பட்ட ஒரு கதையை. அந்த மாதிரி படிப்பறிவு கிடையாது, ஒன்றும் கிடையாது. பிரசங்கம் பிரமாதமாக இருக்குதுன்னு பிரசங்கியார்கிட்ட சொல்லுது. பிரசங்கியார் சொல்கிறார், எப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு தான் ஒன்றும் படிப்பறிவு கிடையாது, ஒன்றுமே வழங்கலையே உங்களுக்கு, எப்படி சொல்கிறீங்க? இல்லைங்க, நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது யாரோ சோப்பை போட்டு என்ன முச்சந்திலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கழுவி விட்டா மாதிரி இருக்குது, முடிஞ்சவொன்னே சுத்தமாக இருக்க மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் சத்தியத்தின் மூலமாக பிரசங்கிக்கப்படுகிற உபதேசத்தின் மூலமாக நடக்கிறது. அப்போ இன்னும் நிறைய வசனங்கள் சொல்லிகிட்டே போகலாம் பாருங்கள். 17ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 17ஆம் அதிகாரம் 15. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அதாவது அவர் போகிறாரு, அவர்களை எடுத்துக்கொள்ள வேணான்னு ஜெபம் பண்ணுறாரு, தீமையிலேருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்கிறார். இப்போ சொல்கிறார் 17ஆம் வசனத்தில், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். எல்லாம் சொல்ல, சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும், வசனமே சத்தியம். ரொம்ப முக்கியமான வசனம். அப்போ என்ன அற்புதமான ஒரு காரியம். கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் கேட்கிற அந்த கர்த்தருடைய வார்த்தை உபதேசம், உபதேசிக்கப்படுகிற காரியங்கள் வேத வசனத்திலேருந்து கொடுக்கப்படுகிற விளக்கமான இப்படிப்பட்ட போதனைகள் லேசானது கிடையாது பாருங்கள். இங்கே வந்து நம்ம ஏதோ ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ண வரல. ஆளை போட்டு உருட்டி பரட்டி கீழே போட்டு உருட்டி தலைகளை உழ வச்சு சர்க்கஸ் எல்லாம் இங்கே நடத்தலை. அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், பிரசங்கிக்கிறோம். பிரசங்கம் பண்ணும்போது என்ன ஆகிறது, உபதேசம் சத்திய வசனம் என்ன பண்ணுது, ஆட்களை சுத்திகரிக்கிறது, மாற்றுகிறது. இதை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள், மாற்றம் ஏற்படும். திருமண வாழ்க்கையில் கூட மாற்றம் ஏற்படும். எல்லா வாழ்க்கையில் எல்லா அம்சங்களிலும் மாற்றம் ஏற்படும். ஒருவேளை இன்றைக்கு கெட்ட பழக்க வழக்கங்கள், எத்தனை பேர் இங்கே வந்து குடிப்பழக்கம், அந்த பழக்கம், இந்த பழக்கம் எல்லாம் சரியாக போச்சு பாருங்கள். நூற்றுக்கணக்கான பேர் அப்படிப்பட்ட ஆட்களை நான் பார்த்துருக்கிறேன். எல்லாம் சரியாக போச்சு. எப்படின்னா, நான் ஒன்றும் மேஜிக் பண்ணல, எந்த அவங்கள பிடிச்ச ஆட்டில் உருளை வைக்கல, ஒன்றும் பண்ணல, ஒன்றும் பண்ணல பாருங்கள். அவங்கள என்ன யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நிறைய நேரத்தில் யாருன்னே தெரியாது எனக்கு. அவங்களே அப்புறம் வந்து சொல்கிறாங்க, வந்தங்க சரியாக போச்சு, விட்டுட்டேன். எப்படி சரியாக போச்சு? நாங்கள் ஏதோ பண்ணோன்னு அதுனால டெலிபரேட்டாக தான் நாங்கள் காட்டிக்கிறது இல்லை. பாருங்கள், நாங்கள் பண்ணோம், இது பாருங்கள் சாட்சி அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துறது. நாங்கள் ஒன்றும் பண்ணலையே, நாங்கள் பண்ணாதானே கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு. அப்படியே கொண்டு நிறுத்தினா கூட என்ன சொல்லணும், கர்த்தருடைய வசனம் என்ன பண்ணியிருக்கு பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் மொழியே. நாங்கள் ஒன்றும் பண்ணுறதில்லை. நான் என்ன மெஜிஷியனா? நான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் உங்களை மாதிரி ஒரு மனுஷன், பிரசங்கிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கேன். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறேன். வார்த்தை உங்களை சுத்திகரிக்கிறது, கழுவுகிறது, சுத்தமாக்குகிறது. வர வர மாறிக்கிட்டே போவீங்க, வர வர மாறிக்கிட்டே போவீங்க. வேத வசனம் முழுக்க அப்படிப்பட்ட ஒரு எஃபெக்ட் நமக்குள்ளே உண்டாக்குறது. பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, எல்லா கர்த்தருடைய வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தை நமக்குள்ளே உண்டு பண்ணுகிறது.